எக்ஸல்ல நெஸ்டட் இஃப் ஃபங்க்ஷன் பத்தி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப்ன்றது ஒரு கண்டிஷன் தான் செக் பண்ணோம். இப்போ இங்க இந்த டேட்டால மல்டிபிள் கண்டிஷன்ஸ் இருக்கிறதுனால இஃப்எஸ் யூஸ் பண்றோம், நெஸ்டட் இஃப் யூஸ் பண்றோம். ஈக்குவல் டு இஃப் ஃபங்க்ஷன், அதில் லாஜிக்கல் டெஸ்ட்ல இந்த மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் செல்ல செலக்ட் பண்ணிட்டு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 65ன்றதை கொடுத்துட்டு கமா கொடுத்தோம்னா 65 இல்ல 65 மேல இருந்துச்சுன்னா என்ன வரணும்னு கொடுக்க போறோம். 65 இல்ல 65 மேல இருந்துச்சுன்னா இந்த செல் பி கிரேட் தான் வரணும்ன்றதை கொடுத்துட்டு F4 கொடுத்து லாக் பண்ணிக்கலாம். கமா கொடுத்தோம்னா வேல்யூ ஃபால்ஸ், அதுல இன்னொரு இஃப் கொண்டு வரோம். லாஜிக்கல் டெஸ்ட் ஆர்குமெண்ட்ல இந்த செல் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 45ன்றதை கொடுத்துட்டு கமா 45 இல்ல 45 மேல இருந்தா என்ன வரணும்னு இப்ப கொடுக்க போறோம். சி கிரேட் தான் வரணும்ன்றதை கொடுத்துட்டு F4 கொடுத்து லாக் பண்ணிக்கலாம். கமா கொடுத்தோம்னா வேல்யூ ஃபால்ஸ், அதுல இன்னொரு இஃப் கொண்டு வரோம். லாஜிக்கல் டெஸ்ட் ஆர்குமெண்ட்ல இந்த செல் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 78 அப்படின்னு கொடுத்துட்டு கமா கொடுத்தோம்னா வேல்யூ இஃப் ட்ரூ. 78 இல்லைன்னா 78 மேல இருந்துச்சுன்னா ஏ கிரேட் வரணும்ன்றதை கொடுத்துட்டு F4 கொடுத்து லாக் பண்ணிக்கலாம். கமா கொடுத்தோம்னா வேல்யூ இஃப் ஃபால்ஸ், அதுல இதுல எதுவுமே இல்லைன்னா 60 பிலோ இருந்துச்சுன்னா ஃபெயில்ன்றதை கொடுத்துட்டு F4 கொடுத்து லாக் பண்ணிக்கலாம். எண்டில் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு இன்னும் டபுள் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்தோம்னா ரிசல்ட் அப்பியர் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ஆட்டோ ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஏதாவது போய் சேஞ்ச் பண்றோம்னா இங்க வந்து இப்போ 13 கொடுக்குறேன், கொடுத்து என்டர் கொடுத்தோம்னா இங்க ஃபெயில்னு வரும், எஃப் கிரேடு. இந்த மாதிரி நம்ம இஃப்எஸ் நெஸ்டட் இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். நெஸ்டட் இஃப்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் வந்து இஃப்எஸ் ஃபங்க்ஷன். இஃப்எஸ் ஃபங்க்ஷன் வந்து 127 கண்டிஷன்ஸ் செக் பண்ண முடியும் இஃப்எஸ் ஃபங்க்ஷனால. இந்த மாதிரி நம்ம நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணலாம்.